மாவட்டத்தில் அரசு சவுடு மண் குவாரி போட்டுருக்காங்க. இந்த குவாரி வந்து அளவுக்கு அதிகமாக மண் எடுத்துக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து ஹெவி லோடு போட்டு ஹெவி ஸ்பீடில் வந்து நம்ம நகருக்குள்ளே போகிறதால ஆக்சிடென்ட் ஆகுது. இதை வந்து பொதுப்பணித்துறை வந்து சரியாக கண்டுகொள்ளணும். அதான் இல்லை, அது நீங்கள் சொல்கிற ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 2 குவாரியில் கூட இந்த இஷ்யூ வந்துச்சு. ஒன்று ஆரணி, இன்னொன்று இந்த நெமிலியகரம். அந்த 2 குவாரியுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த அறிகுறிகள் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹெவி லோடு முன்னொரு கோரிக்கை என்னன்னா, மக்கள் வந்து அந்த தார்பாய் போத்தாமல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதனால நிறைய பாதிப்புகள் இருக்குன்ட்டு. அதுவுமே ஆர்டிஓ லாஸ்ட் 3 நாளில் மட்டும் ஆர்டிஓ வந்து ஒரு 20 வண்டி பிடிச்சி ஃபைன் போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது வந்து மக்களுக்கு இப்போ சாலை பணிகளுக்கான வேலைகள் நம்ம தடுக்கவும் முடியாது, ஏன்னா சாலை பணிகளுக்கு மண் தேவைப்படும். பட் அதை வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் வயலேஷன் இல்லாம பண்ணணுங்கிறது எவ்வளவு ப்ராப்பரா பண்ண முடியுமோ அதுக்கான நடவடிக்கை நம்ம மாவட்ட நிர்வாகம். பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. ஸோ அந்த கிராக் தான் முக்கியமான, ஏன்னா அந்த ட்ராக்கை நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆல தான் அந்த வீல் வந்து தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் பிளஸ் 2 வெஹிக்கிள் வந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்த 3 வண்டி போகி வந்து டீரைல் ஆன காரணத்தினால தான் அடுத்து இருக்கிற சப்சிக்வெண்டா வந்துச்சு. இப்போ ரயில்வே துறையிலையும் கேட்டிருக்கோம், உங்க ட்ராக் மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். விரைவில் வந்து ஒரு டிஆர்எம் தலைமையில டிஆர்எம் வச்சு மாவட்ட நிர்வாகம் ஒரு மீட்டிங் நடத்தி இனி இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான பணிகளை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.